இன்னைக்கு சண்டே வந்து ருத்திகா பாப்பாவுக்கு மட்டன் சில்லி பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ வந்து மட்டன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரீதா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சில்லி பவுடர் எல்லாமே போட்டாங்க. கூட ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிட்டாங்க. நல்லா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டாங்க. எலுமிச்சை பழ சாறு அதையுமே புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ருத்திகா பாப்பாவுக்கு மட்டன் சில்லி சிக்கன் வேண்டாம், இன்னைக்கு மட்டன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. ருத்திகா பாப்பாவோட கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அப்புறம் என்ன எண்ணெய் வடை சட்டில ஊத்திட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டனை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில கொட்டி விட்டாங்க. கொட்டி விட்டு நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, பொரிக்கும் போதே வாசம் சூப்பரா வந்தது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ருத்திகா பாப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா எல்லா மட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்துட்டாங்க. சில்லிக்கு ஆனியன் வச்சு சாப்பிடுறது நம்மளோட வழக்கம், சூப்பரா இருக்கும். அதை வந்து ருத்திகா பாப்பாவும் நானும் விரும்பி விரும்பி சாப்பிட்டேங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ருத்திகா பாப்பாவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படி பாப்பாவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியான சூப்பரான வீடியோஸ்ல டெய்லியுமே சந்திக்கலாம். பாய்.